ஃபேஸ் மாஸ்டர் இருக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைய போது ஓபிஎஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நீக்கினாங்களோ அதே மாதிரி பொதுக்குழு நடத்தி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக மதுரை மாநகர தோல்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கொடுத்தாரு. பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா இணைய மட்டும்தான் கேட்டிருக்காரு. நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் மிகப்பெரிய லெவலில் மோசமான ஒரு நிலை தான் அதிமுக இருந்துச்சு. 7 இடங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டெபாசிட் காலி ஆயிடுச்சு. அது 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை உட்பட வருது. ஸோ மதுரையிலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாக்கு வங்கி வச்சிருக்கிறது அதிமுக, அது மறுக்கவே முடியாது. செல்லூர் ராஜு சரியாக வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு, மழுப்பிட்டாரு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் நடக்கலை, தமிழ்நாடு ஃபுல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ மத சார்பற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ண முடியும், நான் எம்ஜிஆரா ஜெயலலிதாவான்னு கேட்டு ஒரு மாதிரி கேட்டுருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அது ஏன் மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்று கவனிக்கிறீங்க, எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்வி தானே அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த கேள்வி அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காங்களா அரசியலில், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா எப்படி விலகணும்லோ அதே மாதிரி சசிகலா அம்மையார் விலகணுன்ற மாதிரி. ஆனால் ஓபிஎஸ் அப்படி சொல்லவே இல்லை. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்க்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது, அதனாலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டான்னு தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 இடங்களில் மோசமான ஒரு டெபாசிட் காலி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேர்தலில் அதிமுக சந்திச்சதில்லை. ஸோ இந்த மாதிரி மோசமான தோல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களை பார்த்து ஸோ இதில் விஷயம் இருக்குது, ஓபிஎஸ்ஸை இணைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. 5 இடங்கள் தென் மாவட்டங்கள். ஸோ ஓபிஎஸ்னால தான் தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவோட திருப்பி கூட்டணி வச்சிடலாம்ன்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டா சொல்கிறாங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடக்க போகுது. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா கட்டுப்பாட்டை விட்டு அவங்களே அங்கே வேலை பார்த்து ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட போகிறதா தகவலியாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா கட்சி இருக்குன்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் அவங்க கண்ட்ரோல் விட்டுனா உதயகுமார், செல்லூர் ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவி சண்முகம், அந்த மாதிரி நத்தம் இவங்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம சசிகலா எதிர்த்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி மீள முடியாத ஒரு பாதாளட்ட போகிற மாதிரி இருக்குது, நம்ம உணர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு மெசேஜ்னு சொல்லியிருக்காரு. இப்படியே போயிடுச்சா அதிமுக காலியாயிருங்க, நீங்கள் ஒரு முடிவெடுங்க, ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கிடலான்ற மாதிரி எண்ணத்துக்கு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. தென் மாவட்டங்களில் ஒரு சமுதாயம் சேர்ந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் அவருக்கு ஃபேவராக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த விளைவு தான், பிஜேபிக்கு ஓட்டு போட்ட விளைவு தான் மதுரையில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தவற விட்டுருச்சு. அந்த இடத்துல பாஜக வந்துருச்சு. ஸோ செல்லூர் ராஜு மேலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் கொடுத்துருக்காருல, அது பின்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக 2 பேர் இருக்காங்க. ஒன்று விவி ராஜலப்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உதயகுமார். இவங்க 2 பேரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜா காலி பண்ணணும் பார்க்கன்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்கும் போயிட்டுருக்கு. பட் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அங்கே தன்னோட செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டார். தென் மாவட்டங்களில் எனக்கு செல்வாக்கு இருக்குது, அதனால தான் ராமசீனிவாசன் 2ஆவது இடத்துல வர்றாரு, டாக்டர் சரவணன் பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துக்கு தள்ள போகிறாரு. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி. ஸோ தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடி 3 பேரும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்க 3 பேருமே அவங்க கண்ட்ரோல் விட்டுட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சு காமிச்சிடுவாங்கன்ற மாதிரி ஒரு புள்ளி விவரமே நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சாலுமே பாஜக தயவு இருந்தால் தான் அவரே ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ அண்ணாமலை ஜெயிக்கணும்னாலுமே அதிமுகவோட தயவு வேணும், அதே மாதிரி எடப்பாடி ஜெயிக்கணும்னாவே பாஜகவோட தயவு வேணுன்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுன்னு அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா புள்ளி விவரம். ஸோ தென் மாவட்டங்களில் வேறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் கொஞ்சம் அதிமுக ரொம்ப இறங்கி வேலை செய்கிற நபர்னா சிவி சண்முகமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்க்கிறவர் சசிகலாவை. பட் அவரே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டார். ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும்னா நம்ம கட்சிக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் தியாகம் பண்ணி தாங்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டதா பொதுவாக பேசப்படுது. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது ஆலோசிட்டு நடக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.